ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு அருமையான புதினா மல்லிச்செடி வச்சு ஒரு சட்னி ஒன்று செய்யலாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்கங்க. அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சாச்சுங்க. வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச புதினா மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். புதினா நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா மல்லிச்செடி அதில் பாதி எடுத்தால் போதுங்க. இப்போது ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கின அப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இது தாளித்து விட்டுக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, அருமையான புதினா மல்லிச்செடி சட்னி தயாருங்க. இதுக்கு நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ ஏன் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.